திருவாசகம் 365 என்கிற யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள் மற்றும் நடுநிலையாளர்கள், பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள், நம்முடைய குழுவினுடைய நலம் விரும்பிகள் அத்தனை பேருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார். திதி கொடுக்குறோம்ல சார், அது எதுக்காக சார் கொடுக்குறோம்? திதி கொடுக்கலாமா? எதுக்காக திதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். கண்டிப்பாக திதி கொடுக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. திதி கொடுக்கறது நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நமக்கு அப்பா அம்மா இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, இந்த மாதிரி நிறைய நம்முடைய உறவுகள் இருக்கும். முக்கியமான உறவுகள், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உறவுகள், அந்த மாதிரியான உறவுகளுக்கு நம்ம திதி கொடுக்கும்போது, அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு நம்ம திதி கொடுக்குறோம். அப்படி திதி கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம செஞ்சாகணும். அது யாருக்காக கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கவனமாக பார்த்து நம்ம அதை செய்ய வேண்டியும். அது ஒரு சம்பிரதாயம். திதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், நாம் நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் உயிரோடு இருக்கும்போது அவர்களோடு நமக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அவங்க கூட நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க கூட நமக்கு ஏதோ ஒரு சண்டை நம்ம விலகி இருக்கலாம், அவங்கள பார்க்காம இருந்திருக்கலாம். எல்லாம் இருக்கட்டும். மனித வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், மன கஷ்டங்கள், மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்தது தான் வாழ்க்கை. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுகிற யாருமே சந்தோஷம் வந்தால் ரொம்ப துல்லியம் குதிக்க மாட்டாங்க, கஷ்டமாக இருந்தாலும் அதுக்காக அழவும் மாட்டாங்க, நடுநிலையோடு போயிடுவாங்க. இப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 1000 கருத்து வேறுபாடுகள் நமக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்தாலும் கூட இந்த உடலானது அவர்கள் மூலமாக தான் இந்த பூமிக்கு வந்தது. இந்த உடல் அவர்கள் இட்ட பிச்சை. அவர்களுடைய இச்சையின் மூலமாக கிடைத்த இந்த பிச்சை பாத்திரத்தை வைத்துதான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிச்சை போட்ட அவர்களை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு நன்றியோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இந்த திதிகள்லாம் கொடுக்குறோம். இந்த திதி கொடுக்கும்போது அவர்கள் தொடர்ந்து நம்மால் நினைக்கப்படுவது மட்டுமல்ல, அவர்களுக்கான சில விஷயங்களும் அந்த மனநிறைவும் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்முடைய ஐதீகம். திதி கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். திதி கொடுக்கும்போதே அந்த நாளில் நிறைய இடங்களில் அன்னதானமும் கொடுக்கலாம். திதி நாட்களில் இப்போ நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க, தாத்தா பாட்டியுடைய நினைவு நாட்கள் வருதுன்னா அன்னதானம் அந்த நாளில் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக ஆடு, மாடு, கோழி, பறவை, புறா இந்த மாதிரி இனங்களுக்கெல்லாம் உணவு தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யலாம். அந்த நாட்களில் ஒரு 100 பேர், 1000, 500 பேர், 500 பேர், 1000 பேர், 100 பேர், உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய கையாலேயே அன்னதானம் கொடுக்கலாம். இப்படிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அதாவது இந்த பூமியில் வாழும்போது நாம் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்தாலும் அவர்கள் இந்த வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு இறைவனிடத்தில் சென்று சேர்ந்து விட்ட பிறகு அவர்களுக்கான திதியை நாம் கொடுக்கிற பொழுது, இந்த மாதிரி அன்னதானங்களை எல்லாம் நாம் செய்கிற பொழுது அவர்களுடைய பூரண ஆசீர்வாதம் நமக்கும் நம் சந்ததிக்கும் இருக்கும் என்பது நம்முடைய பக்தி நூல்கள் எல்லாம் சொல்லுகிறது. நம்முடைய தமிழ் மரபும் அதை சொல்லுகிறது. வணக்கம்.